Hello students, CS3401 algorithm subjectல இருந்து பைனரி சர்ச்சிங் அல்காரிதம் பார்க்க போகிறோம். இது வந்து காமன் தான். பைத்தான் பேப்பர், சி பேப்பர், ஜாவா பேப்பர் இந்த மாதிரி எந்த பேப்பரில் வந்து சி ப்ளஸ் வந்து கேட்டாங்கன்னா கூட இது வந்து காமன் கண்டென்ட் தான். அதனால் நீங்கள் வந்து பைனரி சர்ச் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இதுவே பார்த்துக்கலாம். சரிங்களா? பைனரி சர்ச்சிங் அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டைப் ஆஃப் அல்காரிதம். சரிங்களா? இட்ஸ் பெட்டர் தென் த லீனியர் சர்ச்சிங் அல்காரிதம். இட்ஸ் ஃபாலோ த டிவைடட் கான்கர் அப்ரோச். அதாவது டிவைடட் கான்கர் அப்ரோச் அப்படின்னா எந்த ஒரு இது இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த அரேவை ரெண்டாக பிரித்து அதுக்கு தேவையான இதை கண்டுபிடிக்கிறதா டிவைடட் கான்கர் அப்ரோச். சரிங்களா? இட்ஸ் ஒன்லி யூஸ்ட் இன் த ஷார்ட்டட் அரே. அதாவது ஷார்ட்டட் அரே அப்படின்னா வரிசைப்படுத்தி வச்சுருக்க அது அரேயில் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். அன்ஷார்ட்டட் அரேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பைனரி சர்ச்சிங் அல்காரிதமை யூஸ் பண்ண முடியாது. டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிகோ ஆஃப் லாகின். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். இப்போ வந்து சர்டன் பார்த்திங்கன்னா ஒரு 15 எலமெண்ட் இருக்க மாதிரி ஒரு அரேவை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னிங்கன்னா அந்த 15 எலமெண்ட் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா அதுலேருந்து ஃபஸ்ட்டு 15லேருந்து சென்டர் பாயிண்ட் வந்து 8. அப்போ 8லேருந்து அதுக்கு அடுத்தது 4, 12 அந்த மாதிரி தான் வந்து வரும். சரிங்களா? இப்போ வந்து இதில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கீ வேல்யூஸ் ஈக்குவல் டு 14 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். 14 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு வந்து எல்ஹெச் மிட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? இப்போ எல் வந்து என்ன அப்படின்னிங்கன்னா எல்லுங்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷன், எல் பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனு, அதே மாதிரி ஹெச் வந்து லாஸ்ட் பொசிஷன். இப்போ இது எல் பொசிஷன் 1 இருக்குது, ஹெச் பொசிஷன் 15 இருக்குது. சரிங்களா? அப்போ எல் ஈக்குவல் டு 1, ஹெச் ஈக்குவல் டு 15. சரிங்களா? இப்போ மிட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். இப்போ மிட் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை 2. அப்போ 1 ப்ளஸ் 15 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது இருக்குது. டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்குது. அப்போ 15 + 1 = 16. அப்போ 16 டிவைடட் பை 2 வந்து 8. சரிங்களா? அப்போ 8 வரும். அப்போ 8th பொசிஷனில் வந்து நம்மளோட அரேயில் வந்து 29 இருக்குது. சரிங்களா? 29 இருக்குது. 29 இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளோட கீ வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? கீ வேல்யூ வந்து 14 எடுத்திருக்கோம். அப்போ அந்த 14 விட நம்மளுக்கு கிடச்சிருக்க மிட் வேல்யூ வந்து பெரிய வேல்யூவாக இருக்குது. ஓகேங்களா? அப்படி பெரிய வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மிட்டை ஹைட்டை வந்து மிட்லேருந்து ஒன்றா கம்மி பண்ணணும். ஓகேங்களா? அதனால வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ மிட் வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சது? 8. அப்போ ஹைட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 7 அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? அப்போ எல் வந்து சேஞ்ச் ஆகாது, 1 தான். ஹைட்டு வந்து 7 அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போ வந்து 1 + 7 டிவைடட் பை 2 அப்படி சொல்லி போட்டால் அப்போ 1 + 7 = 8. 8 டிவைடட் பை 2 4. ஓகேங்களா? அப்போ 4th பொசிஷனில் மிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 4th பொசிஷனில் மிட்டில் என்ன இருக்குது? 12 இருக்குது. சரிங்களா? 12ம் மிட்டு சேமா? இல்லை. நம்ம கீ வேல்யூ வந்து 14, மிட் வேல்யூ வந்து 12. சரிங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு நம்மளை எடுத்திருக்க வேல்யூவோட சிறுசாக இருக்குது மிட் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ வந்து எல்லை வந்து கம்மி பண்ணணும், மிட்லேருந்து 1 வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ மிட் ப்ளஸ் 1 அப்படிங்கிறப்ப இப்போ மிட் வேல்யூ என்ன எடுத்தோம்? 4. அப்போ 4 + 1 5. ஓகேங்களா? அப்போ வந்து மிட் வேல்யூ 5 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். 5ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ ஃபார்முலாவில் 5 + 7 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி போடுறப்ப நம்மளுக்கு 6 கிடைக்குது. 6th பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 6th பொசிஷனில் கீ வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 6th பொசிஷனில் 17 தான் இருக்குது. அப்போ வந்து 17ம் 14ம் சேம் கிடையாது. ஓகேங்களா? 17 வந்து கிரேட்டர் வேல்யூ. அப்போ ஹெச் = மிட் - 1 அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா ஹெச்சோட வேல்யூ ஏற்கனவே 7 இருக்குது. அப்போ மிட் வேல்யூ 6. 6 - 1 5. ஓகேங்களா? அப்போ இப்போ வந்து எல் வேல்யூ 5 ஆயிடுச்சு, ஹெச் வேல்யூ 5 ஆயிடுச்சு. அப்போ 5 + 5 டிவைடட் பை 2 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு 5 தான் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கான கீ வேல்யூ வந்து 5th பொசிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 5th பொசிஷனில் சேமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ கீ வேல்யூவும் நம்ம மிட் வேல்யூவும் பார்த்திங்கன்னா சேமாக கிடச்சிச்சு. நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பைனரி சர்ச்சிங்கில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து பைனரி சர்ச்சிங் அல்காரிதத்தில் நம்ம வந்து
கீ வேல்யூவை ஃபைண்ட் பண்ண முடியும். பைனரி சர்ச்சிங் அல்காரிதத்துக்கு ஒரு பைத்தானில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துடுவோம். சரிங்களா? இதுக்கும் வந்து நம்ம டெஃப் ஃபங்க்ஷன் பைனரி சர்ச் அரே கமா கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குறோம். சரிங்களா? அரே வேல்யூக்காக அரேவும் கீ வேல்யூக்காக கீயும் நம்ம கொடுத்துக்குறோம். டெஃப் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை ரிப்பீட்டடாக ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறப்ப நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ லோ ஈக்குவல் டு 0, ஹை ஈக்குவல் டு லெஸ் ஆஃப் அரே -1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. வெயில் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா ஹை வேல்யூ லோ வேல்யூ, ஹை வேல்யூ ஃபஸ்ட்டே சொன்னால் லோ வேல்யூ அப்படிங்கிறது ஒரு அரேயோட ஃபஸ்ட்டு வர்ற எலமெண்ட்டோட பொசிஷனும், அதேமாதிரி ஹை வேல்யூ அப்படிங்கிறது இப்போ லாஸ்ட் பொசிஷன் தான் கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு மிட் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை டிவைடட் பை 2 அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்குள்ளேயே போகும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் இருக்குது. இஃப் கண்டிஷனில் அரே ஆஃப் மிட் ஈக்குவல் டு கீ வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். இதே பார்த்திங்கன்னா நம்ம எலிஃப் கண்டிஷனில் அரே ஆஃப் மிட் பார்த்திங்கன்னா கீ வேல்யூவோட பெருசாக இருந்தது அப்படின்னா h ஈக்குவல் டு மிட் -1 அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ எலிஃப் கண்டிஷன்லேயே இப்போ அரே ஆஃப் மிட் வந்து கீ வேல்யூவோட சின்ன வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா எல் ஈக்குவல் டு மிட் +1 அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ரிட்டன் பார்த்திங்கன்னா -1. ஓகேங்களா? எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ரிட்டன் -1 வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அரே வேல்யூ எடுத்துக்கிறோம். ஒரு 5 எலமெண்ட் இருக்க ஒரு அரேவை எடுத்துக்கிட்டு கீ வேல்யூ ஈக்குவல் டு 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். சரிங்களா? கீ வேல்யூ 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இப்போ ரிசல்ட்டில் வந்து பைனரி சர்ச், அதாவது நம்ம டெஃப்பில் கொடுத்தோம்ல பைனரி சர்ச், அந்த இதை கொடுத்தோம் அப்படின்னம்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த அரே வேல்யூவும் கீ வேல்யூவும் போய் இம்ப்ளிமெண்ட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். சரிங்களா? இதுதான் ஃபங்க்ஷன். இஃப் ரிசல்ட் வந்து -1 இல்லை அப்படிங்கிறப்ப எலமெண்ட் இஸ் ஃபவுண்டட், அதாவது எலமெண்ட் வந்து ஃபவுண்ட் ஆகும். ஓகேங்களா? ஹெல்ஸ் கண்டிஷனில் போகிறப்ப எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்டட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும். சரிங்களா? நமக்கு தேவையான கீ எலமெண்ட் வந்து செகண்ட் பொசிஷனில் ஃபவுண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அவுட்புட் வந்து அப்போ எலமெண்ட் இஸ் ஃபவுண்டட் அட் 2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.